ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரசாந்த். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ ஆர் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்ட மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட்லேருந்து வந்த கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஒரு கிளியர் கட்டான சொல்யூஷன் தான் இங்கே மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி வந்து 2 ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்தால் கூட நம்ம கோலை அச்சீவ் பண்ணிடலாம். அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து 2 ப்ராப்ளம்ஸ் டெய்லி அப்படின்னு பண்ணால் கூட ஓகே, ஆல்மோஸ்ட் 700 to 800 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 700 to 800 ப்ராப்ளம்ஸ் நம்ம தரவாக சால்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னும்போது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா? எனிவே நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹியர் இட் இஸ் P and Q are 2 positive integers. Pயும் Qவும் 2 positive integers such that PQ is equal to 64. அதாவது Pயும் Qயும் மல்டிப்ளை பண்ணும்போது 64. which of the following cannot be the value where P plus Q வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we are getting 64. ஓகேவா? ஸோ அப்போ வந்து எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் ஓகேவா இது வரல அப்படின்னு கேட்கணும். அதாவது பியோட கியூவோட வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே, எனிவே இப்போது இங்கே வந்து 64 கரெக்டாக. அப்போ இது எந்த காம்பினேஷனில் எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த 65 வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 64 into 1 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக. அதே மாதிரி இந்த 20 எப்படி எழுதலாம் அப்படின்னா 16 into 4 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணாலும் 64 வரணும், ஆட் பண்ணால் P + Q வரணும். அதுதான் ஆப்ஷன். சரியா? ஸோ ஆப்ஷன் பியும் வருது, டியும் வருது. இந்த 35 பாருங்கள். ஓகேவா? 35 கேன் பி ரிட்டன் ஆஸ் ஓகேவா 32 into 2. ஏன்னா நியர்பை போட்டோம்னா 64 அப்படி தான் வருது. ஆனால் இது 35ன்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து நம்மளால் எழுத முடியல. ஓகேவா? அப்போ 16 எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா 16 எழுதலாம். ஏன்னா 8 into 8 வந்து நமக்கு 16. ஓகேவா? 64. ஆனால் 80 ஆட் பண்ணால் நமக்கு 16 வருது. ஸோ அப்போ பாருங்கள், ஆப்ஷன் சியில் தான் நமக்கு வரல. அதாவது 35ன்ற ஒரு நம்பர் வரல. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு இது போயிடலாம். ஓகேவா? இதெல்லாம் மென்டல் எபிலிட்டியில் வரும். ஜஸ்ட் ஒரு நம்பரை ஆப்ஷன்ஸ் வச்சு கெஸ் பண்ணி அடிக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து if x plus y plus z is 9, both y and z are positive integers greater than 0. ஓகேவா? then the maximum value x can taken as அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து z வந்து ஓகேவா இசட்டும் ஒய்யும் வந்து என்னென்னா பாசிட்டிவ் இன்டிஜர் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து 1ன்னு வச்சுக்கலாம் சொல்கிறேன். அப்போ எக்ஸ் வந்து ஓகேவா நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூ போகணுன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 7. ஓகே, ஸோ ஆப்ஷன் 7 இஸ் அவர் ஆன்சர். பி, ஆப்ஷன் பி. சரியா? ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.